பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை மேம்படுத்த தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்துட்டு வருது. அதன் ஒரு பகுதியாக மின் பழுதுகளை சரி செய்ய தேவையான 15,058 மின் பணியாளர்கள், அதே போல மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்யணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். இதே போல் மின்வெட்டு பிரச்சனையுடைய எதிரொலினால தான் முதலமைச்சர் விஜய் இது போன்ற அதிரடி உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்திட வேணும் அப்படின்னுமே அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டினுடைய மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதன் நடவடிக்கையாக எரிசக்தித்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் இந்த உத்தரவை போட்டிருக்கிறாரு. இந்த மின்வெட்டு பிரச்சனையை சரி செய்யணும் அப்படிங்கிறதுல சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். மின் பழுதுகளை சரி செய்ய தேவையான 15,058 மின் பணியாளர்கள் நியமிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்யணும் அப்படின்னும் அந்த உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கு. மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே எங்கே அப்படின்னா இந்த ஆய்வுக் கூட்டம் அதிகாரிகளோட நடத்தப்பட்டது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் சில உத்தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் விஜய் முன்னெடுத்திருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கோடை காலத்தில் இந்த மின்வெட்டு பிரச்சனை இருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய எதிரொலியாக தான் முதலமைச்சர் இது போன்ற அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மின்வெட்டு பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா அதோடைய மின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம். அப்படிங்கிறதுனால தமிழக அரசு இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சென்னையில் மட்டும் சுமார் 2,275 கோடி ரூபாயில் மின் கட்டமைப்பு திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுமே இந்த ஆய்வு கூட்டத்தில் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான விஷயங்களும் பேசப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறாரு. ஓவர் டு மணிகண்டன். எரிசக்தித்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைமைச் செயலகத்துல நடைபெற்றது. மின் உற்பத்தி, மின் தேவை, மின் விநியோகம், மின் கட்டமைப்பை வலுப்படுத்த பல்வேறு மேம்பாட்டு பணிகள் குறித்து விரிவான இந்த ஆலோசனை கூட்டத்துல விவாதிக்கப்பட்டது, ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதாகவும் மாநிலத்தில் மின்சார பற்றாக்குறை எதுவும் இல்லை என்றும், இருப்பினும் சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்கள்ல சில இடங்கள்ல பழமையான மின் உபகரணங்கள், நிலத்தடி மின் கேபிள் பழுதுகள், அதிகரித்துள்ள மின் பயன்பாடு, பராமரிப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களால அடிக்கடி இந்த மின் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது, மின் தடைகள் என்பது ஏற்படுவதாகவும், இந்த அடிப்படையில இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண சென்னை மாநகர பகுதியில மட்டும் சுமார் 2,275 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில இந்த புதிய திட்டங்கள், புதிய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் 121 புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் சுமார் 10,109 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் 231 புதிய நெல் மின் நிலையங்களை 15,032 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்ப திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மின் விநியோக சேவையை மேலும் வலுப்படுத்தும் வகையில 77 புதிய மின்தடை நீக்கம் யூஸ் ஆஃப் கால் மையங்கள், 7 கூடுதல் மின்பழுது நீக்கும் குழுக்கள், 128 மின்பழுது நீக்கும் வாகனங்கள், 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழு, 2 மின் புதைவட கேபிள் கண்டறியும் குழு என பல்வேறு நடவடிக்கைகளை இந்த ஆலோசனைக்கு ஏற்ப அமைத்திருக்கிறார். சென்னையை பொறுத்தவரை ஏற்கனவே உள்ள 125 ரோந்து குழுக்களை சுற்றுப்பணியில ஈடுபடுத்தவும், அக்குழுவினர் அவசர பணிகளுக்கு புகார் பெறப்படும் இடங்களுக்கு சென்று புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.